ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹென்னா எப்படி மிக்ஸ் பண்ணலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன்னா 100 கிராம் ஆஃப் ஹென்னா பவுடர், 45 கிராம் ஆஃப் சுகரை எடுத்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஒரு 50 ml ஆஃப் வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எகெயின் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஒரு பொட்டேட்டோ மேஷ் பதத்தில் வரணும். அந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நீங்கள் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் நிறையா தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹென்னா பேஸ்ட் வந்துட்டு ரொம்ப வாட்ரி ஆகிடும். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த சுகர் வந்து கரைஞ்சி இன்னும் வந்து உங்களுக்கு வாட்டர் லெவல் கொடுக்கும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் ஆரம்பத்துலேயே நிறைய தண்ணி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சுகரோட வாட்டரும் இப்போ நம்ம ஊற்றிருக்க வாட்டரும் அதிகமாக சேர்ந்து ரொம்ப வாட்ரி கன்சிஸ்டன்சி ஆயிடுறனால நம்ம ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்க நம்ம மசிச்சு விட்டா என்ன பதத்தில் இருக்குமோ அந்த பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கணும். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா, 100 கிராம் ஹென்னா பவுடருக்கு நம்ம எவ்வளோ ஆயில் ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா 30 ml ஆஃப் ஆயில் நம்ம ஊற்றணும். ஓகேவா? அதை ஊற்றிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது எப்படின்னா எந்த இடத்துலையும் கேப் இல்லாமல் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் தனியாக வந்து பேஸ்ட்டு தனியாக இருக்கக்கூடாது. நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து நீங்கள் என்ன பண்ணுறன்னா, நல்லா சீல் பண்ணிடணும். ஃபுல்லாக அந்த சைடில் இருக்க ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்ட் பண்ணி இது பண்ணி வச்சிடணும். வச்சுட்டு இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஹென்னா பேஸ்ட்டு வந்துட்டு ரெஸ்ட்டு கொடுக்கணும். ஒரு 7 to 8 hours வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட்டு கொடுக்கணும். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் டேயில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 to 8 hours நீங்கள் விட்டால் போதும். இதே வின்டர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 12 hours வரைக்கும் நீங்கள் விடணும். ஏன்னா அப்போ வந்து நமக்கு கூலிங் வந்து கம்மியாக இருக்கிறனால கூலிங் கூட இருக்கிறனால டைரிலிக்ஸ் டைம் வந்துட்டு கூட எடுக்கும். ஓகேவா? ஹீட் டைமில் சீக்கிரமாகவே உங்களுக்கு டைரிலிஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு சம்மர்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 7 to 8 hours விட்டாலே போதும், டைரிலிஸ் ஆகிடும். அப்படி வந்துட்டு டைரிலிஸ் ஆகலை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இன்னும் ஒரு 2 hours விடணும். அந்த எப்படி டைரிலிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டைரிலிஸ்க்கு அப்புறம் எப்படி வந்துட்டு ஹென்னா வந்து பேஸ்ட் பண்ணி ரோல் பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.